السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் ஹத்தீம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியிலே நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய திருக்கலிமாவாக மொழிந்திருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவுடைய ஒரு பகுதி தான் இந்த தலைப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர், அவர்கள் மனிதகுல வழிகாட்டி, நிரந்தரமாக அவர்கள் வாழும்போதும் அவர்கள்தான் வழிகாட்டி, அவர்கள் மரணித்து பல வருடங்கள் உருண்டோடிவிட்ட பிறகும் இன்றைய நிலையிலும் நம்முடைய நிரந்தர வழிகாட்டி, மனிதகுல வழிகாட்டி அவர்கள்தான் என்பதில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற இந்த தலைப்பு ஒரு ஆச்சரியமான தலைப்பாக இருக்கிறது. நபி வழி நடந்தால் நரகமில்லை என்பது பொதுவாக அனைவரும் தெரிந்த விஷயம்தானே. இதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய பலருடைய உள்ளத்தில் எழலாம். ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த மாத்திரத்தில் நபி வழி நடந்தால் நரகமில்லை என்று சொல்வதற்கு முன்னால் இந்த தலைப்போடு ஒட்டி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. என்ன விஷயங்கள் என்று சொன்னால், நபி வழி நடந்தால் நரகமில்லை என்பதோடு மட்டுமல்லாமல், நரகம் இல்லாது நபி வழி நடந்தோம்னா நரகம் இல்லாம இருக்கும். நரகம் நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் சொர்க்கம் அதற்கு பகரமாக நமக்கு வழங்கப்படுகிறது. தீமையிலிருந்து விலகுவதாக இருந்தாலும் அதுவும் நபி வழிதான், நன்மையை செய்தாலும் அதுவும் நபி வழிதான். இரண்டுக்குமே நமக்கு வழங்கப்படக்கூடியது என்ன? சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: எந்த கண்களும் பார்த்திராத இன்பம், எந்த காதுகளும் கேட்டுராத இன்பம், எந்த உள்ளமும் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாத ஒரு இன்பம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப முஸ்லிம்களுடைய இலக்காக இருக்கக்கூடிய மறுமையில அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சொர்க்கத்திற்காகத்தான் உலகத்தில் நாம் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆட்பட்டிருந்தாலும் நபி வழியை பின்பற்றுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய அடிப்படை கடமையாக, நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த நபி வழி நடந்தால் நரகமில்லை என்ற இந்த தலைப்புல எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நபி வழியில ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு வகுப்பினரும், ஒவ்வொரு கூட்டத்தாரும், பல்வேறு விதமான கூட்டங்கள் நம்மிடம் இருக்கிறது. முஸ்லிம்கள் பல்வேறு கூட்டங்களாக, குழுக்களாக இருக்கிறார்கள். தப்லீக் ஜமாத் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, தர்காவாதிகள் இருக்கிறார்கள், தரீக்காவாதிகள் இருக்கிறார்கள், மதுஹபுவாதிகள் இருக்கிறார்கள், தௌஹீத்வாதிகள் இருக்கிறார்கள். இப்படியாக பல்வேறு பட்ட மக்கள் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் வலம் வருகிறார்கள். இப்ப ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சுன்னத்துக்களை, ஒரு குறிப்பிட்ட நபி வழியை எடுத்துக்கொண்டு அதை மாத்திரமே பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறார். இப்போ தப்லீக் ஜமாத் எடுத்துக்கொண்டால் அவங்க சுன்னத்தான அடிப்படையில் தாடி வச்சிருப்பாங்க, சுன்னத்தான திக்ருகள் அவங்கள்ட்ட இருக்கும், சுன்னத்தான துவாக்கள்லாம் கரெக்டாக அந்த எல்லா சந்தர்ப்பங்களையும் ஓதக்கூடிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த துவாவை சரியான முறையில் அவங்க ஓதுவாங்க. அதே மாதிரி தொழுகைக்காக அழைப்பாங்க. இதுல எல்லாம் தொழுகைக்கு அழைக்கிறது மட்டுமே பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு
தப்லீக் ஜமாத்தினர். இவர்கள்ட்ட என்ன ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால், இதுல எதுலேயுமே இந்த அமல்கள் எல்லாமே இதை பின்பற்றுங்க அதை பின்பற்றுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர, இதுல இப்ப தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் தொழுகையுடைய முறைகளை சொல்ல மாட்டார்கள். யார் எப்படி தொழுதாலும் எல்லாரையும் இணைத்து தொழுகையின் பக்கம் அழைப்பார்கள். அப்ப இவர்கள்ட்ட அனைத்து விஷயத்தையும் சொல்ல மாட்டார்கள். தொழுகையில் உள்ள முறைகளை சொல்லாதது போல நோன்புடைய ஒழுங்குகளை சொல்ல மாட்டார்கள். நோன்புல நாம் செய்யக்கூடிய நோன்பில் நாம் கடைபிடிக்க கூடாத சில தவறுகளையும் சொல்ல மாட்டார்கள். அதே போன்று ஹஜ்ஜாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் எதையுமே அதனுடைய ஒழுங்குமுறைகள் உள் விஷயங்களை மசாயில் விஷயங்களை பேச மாட்டார்கள். இது அல்லாமல் முஸ்லாத்துடைய அனைத்து விஷயங்களையுமே அவர்கள் பேச மாட்டார்கள். தொழுகையின் பக்கம் அழைப்பது தான் பிரதான நோக்கமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். தர்காவாதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவர்கள்ட்ட ஷிர்க் இருக்கிறது. தர்காவில் போய் தர்காவில் கட்டடம் கட்டியிருக்கிறாங்க, அங்கே அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டடம் கட்டியிருக்கிறாங்க, அதை பூசி இருக்கிறாங்க. சுண்ணாம்பால் பூசக்கூடாது என்று தடை இருக்கிறது. அதை சிமெண்டால பூசி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு விழா எடுக்கிறாங்க, அங்கே போய் சஜிதா செய்கிறாங்க, அங்கே போய் பாத்தியா ஓதுறாங்க, அங்கே கொடிமரம் ஏற்றுறாங்க, அங்கே சந்தனம் கொடு நடத்துகிறாங்க, அங்கே லாத்திப்பு நடத்துகிறாங்க, அங்கே இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு மாற்றமான ஷிர்கான பல விஷயங்களை செய்கிறார்கள். இவர்களும் நாங்கள் நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள். தரிக்காவாதிகளை எடுத்துக்கொண்டால் ஒரு சில ஷேகுமார்களை அவர்களுடைய குருமார்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய திக்ர்கள் தஸ்பீகளை மட்டும் பின்பற்றி கொண்டு நாங்கள் தான் சுத்தமானவர்கள், நாங்கள் தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு பகுதியாக போகிறார்கள். மதுஹபுவாதிகளை எடுத்துக்கொண்டால் ஹனஃபி இமாமுடைய அந்த கருத்துக்களை மஷாயில்களை மார்க்க தீர்ப்புகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி ஹனஃபியாக்கள் தனியாக இருக்கிறார்கள், ஷாஃபியாக்கள் தனியாக இருக்கிறார்கள். இது போன்று மற்ற 2 மதுஹபுடைய மக்களும் அவர்களும் சில நபி வழிகளை பின்பற்றி கொண்டு அவர்களும் தனியாக இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு மக்களும் தனித்தனியாக ஒரு சில சுன்னத்துகளை பின்பற்றுகிறார்கள், ஒரு சில நபி வழிகளை பின்பற்றுகிறார்கள். எல்லா மக்களிடத்திலுமே ஒரு முழுமையான நபி வழியை பற்றிய பார்வை இல்லை. எல்லா மக்களிடத்தையுமே நபி வழி இருப்பது போல புது வழி பிதாத்தும் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத பல்வேறு விஷயங்கள் அவர்களிடம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இது எப்படி சரி பண்ணுவது? இது இவை அனைவர்களுக்கும் உள்ள தீர்வு என்ன? இதை பற்றி மார்க்கம் என்ன நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்து ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் பொதுவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறான். இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபியூனி, அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் இஹ்பிபுக்குமுல்லாஹ் ஃபத்தபியூனி இஹ்பிபுக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லது அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹுடைய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றினால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனம் முடிகிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹுடைய நேசம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், உங்களை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹுடைய தூதரை எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து சொல்கிறான். இப்ப நான் என்னுடைய உரையுடைய ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டுவது போல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமான சுன்னத்துகளை நபி வழிகளை பின்பற்றாங்கல்ல. இவர்களுக்கு இந்த வசனம் எப்படி ஒரு அறிவுரையை சொல்கிறது? எல்லா விஷயங்களையும் பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட குழுக்களாக ஒரு சில விஷயங்களை பின்பற்றி கொண்டு இப்படி போவாதீங்க என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நபி வழி என்று சொன்னால் காலை நாம் எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை நம்முடைய நடைமுறைகள் அனைத்தும் நபி வழியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இருப்பதுதான் நபி வழி. நம்முடைய காரியங்களில் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை நாம் எந்த ஒரு தீமையான காரியங்களையும் புது வழிகளையும் செய்துவிடக்கூடாது, ஹராமான காரியங்களை செய்துவிடக்கூடாது. மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இப்ப இதுல 2 விஷயம் இருக்கிறது. ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது நன்மையான காரியங்களை செய்வதும் நபி வழிதான். நன்மையான காரியங்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சொல்கிறார்களோ அதை பின்பற்றுவது நபி வழி, அதை பின்பற்றுவது சுன்னா. அதே போல தீமையான காரியங்கள், ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியங்கள்,
மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட ஹராமான காரியங்கள் இதிலிருந்து விலகுவதும் நபி வழிதான். இது ரெண்டுக்குமே சேர்த்து நமக்கு அல்லாஹ் என்ன பரிசு வழங்க இருக்கிறார் சொன்னால் சொர்க்கத்தை வழங்க இருக்கிறார். சொர்க்கத்துடைய அந்த இன்பங்கள், நரகத்துடைய அந்த தீமைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் அது ஒரு தனி தலைப்பாக மாறிவிடும். அதனால சொர்க்கம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதிர்பார்த்திராத, நாம் நினைத்து கூட பார்த்திராத பல்வேறு வகையான இன்பங்களை தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை உருண்டோடுகிறது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்னென்ன நன்மையான காரியங்கள் இருக்கிறது? நன்மையான காரியங்கள் சொன்னால் தர்மம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, அதே போல ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறது, அதே போல நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சுன்னத்தான துவாக்கள், சுன்னத்தான திக்கர்கள் இருக்கிறது. இப்படியாக பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு விஷயங்களை நபிவழி அடிப்படையில் கொண்டு வராங்க, நமக்கு கட்டளையிடுறாங்க. எப்படி கட்டளையிடுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஒரு சகோதரர், ஒரு நபி தோழர் என்ன பண்றான்னு சொன்னா, முட்கிளை, மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் ஒரு முட்கிளை, மக்களுக்கு இடையூறான முட்கள் நிறைந்த ஒரு கிளை தொங்குகிறது. அதை அகற்றுறாரு. அதை அகற்றுறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஸக்கரல்லாஹு லஹு ஃபகஃபரலஹு, அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்தினார், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துகள் மட்டும் வணக்கம் கிடையாது, அது மட்டும் நபி வழி கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவான சமூக பணிகளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துறாங்க. இந்த செய்தி புகாரில 2472வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திக்ர்கள், சில திக்ர்களை சொல்லி கொடுத்து அந்த திக்ர்களை தினந்தோறும் நாம் செய்யும் போது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல, கழிவறைக்கு செல்லும் போது ஒரு துவா, கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு துவா, பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்லும் போது ஒரு துவா, பள்ளிவாசலிருந்து வெளியே வரும்போது ஒரு துவா, ஒரு சலாம் சந்திக்கும் போது சலாம் சொல்வது, முசாஃபஹா செய்வது, அதே போல பல்வேறு விதமான தனியான சில திக்ர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது போன்ற ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 6406வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. கலிமத்தானி, 2 சொற்கள் இருக்கிறது. ஹபீபத்தானி, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அந்த சொற்கள். அலல் லிசானி, அதாவது நாவிற்கு மிகவும் இலகுவான சொற்கள், நாவுக்கு சொல்வதற்கு ஈஸியா இருக்கும். அல்லாஹுக்கு விருப்பமான சொல்லு, மிகவும் எளிமையான ஒரு சொல்லு. தகீலத்தானி ஃபில் மீசானி, அல்லாஹ் நெருக்கக்கூடிய அந்த தராசுல, அல்லாஹ் நெருக்கக்கூடிய அந்த தராசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிகப்பெரிய வெயிட்டா, மிகப்பெரிய ஒரு கனமா இருக்கும் அந்த துவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, அல்லாஹுக்கு மிக மிக ஒரு விருப்பமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அப்படிங்கிற இந்த துவாவை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. இது மாதிரியான நபி வழியும் இருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் 6405வது செய்தியாக பதிவாயிருக்கிறது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லி ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னார். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி மட்டும்தான் இந்த அறிவிப்புல, சுபஹானல்லாஹில் அலீம் இந்த அறிவிப்புல வரல. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லி ஒருவர் 100 முறை சொன்னால், வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். கடல் நுரையளவுங்கிறது எந்த அளவுக்குள்ளது? கடல் நுரையளவு என்பது மிகவும் அதிகமான ஒரு கொள்ளளவு கொண்டது. அதை நெருக்க முடியாது, அதை அளக்க முடியாது. கடலுடைய நீளத்தையே அகலத்தையே நாம் ஒரு குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த நுரைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய பாவங்களுக்கு ஓமையா காட்டி, அது அந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த வார்த்தையை, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தையை, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, 100 தடவை சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. சஹீஹ் புகாரில 445வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. இப்ப நம்ம தொழுகைக்கு வர்றோம். ஆண்கள் கட்டாயமாக பள்ளிவாசல இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். பெண்கள் அவர்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளலாம். பெண்கள் கட்டாயமாக பள்ளிவாசல் இமாம் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் தொழுது இருக்கிறாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல தொழுது இருக்கிறாங்க, நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது,
தொழுகைக்காக ஒருவர் அவருடைய வீட்டை விட்டு புறப்பட்டு பள்ளிவாசலில் வந்து காத்திருக்கிறார். ஜமா தொழுகைக்காக அமர்ந்திருக்கிறார். தொழுகைக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்தில் மலக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள். நம்ம இப்ப எப்படி ஆயிட்டோம், அதாவது பாங்கு சொல்லி 20 நிமிடம் கொடுத்துருக்குறாங்க. 20 நிமிடம் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அந்த இக்காமத்து சொல்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வருவோம், இல்லாட்டி இக்காமத்து சொன்னதுக்கு அப்புறம் வருவோம். இங்க தொழுவை நடந்துட்டு இருக்கும்போது அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் ஒரு பாகம் தான் சொல்லப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் கடை வீதியில் ஜவுரா என்று சொல்லக்கூடிய ஒரு கடை வீதியில் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு வருகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கு. அதை விட்டு 2 மிகச்சிறந்த கலீஃபாக்களுடைய காலத்துல வந்து ஒரு பாகம் தான் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து நபி வழியில வந்து ஒரு பாகம் தான் இருக்கிறது. ஆனா 2 பாங்க சொல்றாங்க. 3 ஹுத்பா தமிழ்ல மெம்பர்ல வந்து அரபியில தான் பேசணும்னு சொல்லி தமிழ்ல கீழே நின்று பேசிட்டு மேல நின்று அரபியில பேசுறாங்க. அப்ப மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர் மீது அமர்ந்து உரை நிகழ்த்தினார்கள். அவருடைய தாய்மொழி அரபி. அமர்ந்து கேட்கக்கூடிய சஹாபாக்கள் நபி தோழர்கள் அனைவருடைய தாய்மொழியும் அரபி. அப்போ வந்து அவங்க வந்து அரபி அவங்க பேசும்போது புரியும். மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில பேசுங்க. தமிழ் பகுதியா இருந்தா தமிழ்ல பேசுங்க. ஆங்கிலம் தெரிந்த மக்கள் ஆங்கிலத்துல பேசுங்க. மற்ற ஹிந்தி தெரிந்த மக்களுக்கு ஹிந்தியில பேசுங்க. அந்தந்த மொழி எந்தெந்த தாய்மொழியை கொண்டிருக்கிறார்களோ அதை ஒட்டி பேசக்கூடிய அடிப்படையில தான் ஹுத்பா என்பது, மக்களுக்கு விளக்கம் சொல்வதாக உள்ளதுதான் ஹுத்பா. அப்ப இந்த நபி வழியை பின்பற்றாம அந்த பாங்குலயே தவறு செய்யறாங்க, ஹுத்பாலையும் வந்து தவறு செய்யறாங்க. அப்ப ஒரு பாங்கு சொல்வது 2 உரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினாங்க, கொஞ்ச நேரம் அமர்ந்தாங்க, திருப்பி எந்திரிச்சு ஒரு உரை நிகழ்த்தினாங்க. இதுதான் ஜும்மா என்பது. இதற்கு பிறகு ஜும்மா தொழுத பிறகு, ஃபர்ல தொழுத பிறகு ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு துவா ஓதுறாங்கல்ல, ஜும்மாலையும் ஓதுறாங்க, மற்ற வக்திலையும் ஓதுறாங்க. இப்படியான ஒரு துவாவை, கூட்டு துவாவை ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரியான கூட்டு துவாவை இந்த தொழுகைக்கு பிறகு ஓதுனதாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அப்ப இந்த ஜும்மா என்பது வல் ஜும்ஆத்தி இலல் ஜும்மா கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னால் நபிவெளி அடிப்படையில் அமர்ந்த ஜும்மாவாக இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய பாவங்களுக்கு ஒரு தனியான மன்னிப்பு இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில நம்முடைய செயல்களை வந்து சீராக்கிக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம படிச்சு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு, சாதாரணமான விஷயங்கள் மார்க்கத்தை அறிவது வந்து இப்ப மிக இலகுவாக இருக்கிறது. மார்க்க விஷயங்கள் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு விஷயத்தை தெரிவதாக இருந்தால் ஒரு ஆலிம்கிட்ட உட்கார்ந்து அவர் வந்து அரபித்தை மொழிபெயர்க்கக்கூடிய மக்களா இருந்தார், அவர் மார்க்க அறிஞரா இருந்தாருண்டா அவர்கிட்ட போய் கேட்டு அவர் சொல்வதின் அடிப்படையில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆரம்பத்துல ஒரு 12 வருடங்களாக இணையதள வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லா ஹதீஸ் கிதாபுகளும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அதே போல பல்வேறு விதமான மார்க்க விஷயங்களை நாம் வந்து இலகுவாக நம்முடைய தொலைபேசியில கைபேசியில தேடி எடுக்க முடிகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும், அரபியாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் தேடி எடுக்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து நம்ம வந்து படித்து நிறைய பாக்கியங்களை வந்து அடையக்கூடிய மக்களா நம்ம இருக்க. அதே போல விஸ்வலாசம் சொல்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் ஒளி செய்யும் போது ஒளி செய்து முடித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஒருவர் சொன்னால் சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்படும் அப்படின்னாங்க. அப்ப இந்த துவா வந்து பொறுமையான முறையில், அதாவது அழகான முறையில் பரிபூரணமாக முழுமையாக ஒளி செய்து, இந்த ஒழுவுடைய வாசகம் எல்லாமே பரிபூரணமாக முழுமையாக ஒளி செய்துனே வரும். நீங்க அந்த ஒழுவுடைய விஷயத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப பொறுமையாக எல்லா உறுப்புகளையும், கழுவ வேண்டிய உறுப்புகள்லாம் சரியாக கழுவி, குதிங்கால்களை எல்லாம் சரியாக கழுவி வந்து காலையெல்லாம் கழுவி முடிச்ச பிறகு இந்த துவாயை ஓதினால் இந்த ஒரு 8 வாசல்களும் நமக்கு அந்த ஒவ்வொரு நேரமும் எப்பெல்லாம் நம்ம ஒளி செய்து தொழுகைக்காக ஒளி செய்து சொன்னாலும் சரி, மற்ற நேரங்களில் ஒளி செய்து விட்டு சொன்னாலும் சரி, எல்லா நேரங்களிலும் சொர்க்கத்துடைய வாசல்கள் நமக்காக திறக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இதுவும் ஒரு சிறந்த ஒரு நபிவெளி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல இது போன்ற நபிவெளிகளை மக்களுக்கு சொல்வதற்காக, இது போன்ற விஷயங்களை சொல்வதற்காக கடந்த காலங்களில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லி, இதே தலைப்புல முஹம்மது ரசூல்லா அல்லாஹுடைய தூதர் மனித குல வழிகாட்டி என்று சொல்லி, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி ஒரு மாநாடு நடத்தணும், ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. அதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லா அதனுடைய கலிமாவுடைய இன்னொரு பகுதியை தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. அதே போல
அதற்கு பிறகு திருக்குரான் வழிகாட்டி என்ற ஒரு மாநாடு. இதெல்லாம் வந்து மார்க்க ரீதியாகவே மக்களை வழி நடத்தக்கூடிய மாநாடுகளாக இது இருந்தது. இதன் மூலமாக கடந்த 40 வருடங்களாக தௌஹீத் உலமாக்களுடைய சீரிய பணியின் காரணமாக பல்வேறு விதமான சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்பட்டிருக்கிறது நபி வழி என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் பேசியது, சொல், செயல், அங்கீகாரம் எல்லாமே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தும் அந்த செய்திகளை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் சில தவறுகள், குறைபாடுகள் இருந்தது. அது இந்த 40 வருட தௌஹீத் பிரச்சாரத்துடைய உழைப்பின் காரணமாக பல்வேறு விதமான சுன்னத்தான விஷயங்கள் ஹயாத்தாக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மலை தொழுகை தொழுவது, அதே போல கிரகண தொழுகை தொழுவது, இறுதிப்பத்தில் ரமணானுடைய இறுதிப்பத்தில் முதல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா 27 மட்டும் லைலத்துல் கத்ர் இறங்குதுன்னு சொல்லி அன்னைக்கு மட்டும் விளக்கு ஜோடனைகள் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் வந்து வணக்கம் செய்வாங்க. அதுலயும் நிறைய பிதாத்தான தஸ்பிய தொழுகை, இது போன்ற வணக்கங்கள், திக்ருகளை வந்து சத்தமிட்டு செய்வாங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இறுதிப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இத்திகாஃப் இருந்தார்கள். ஒற்றைப்படையான இரவுகள்ல வந்து இந்த இரவுகளை உயிர்ப்பிக்க சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி, அதன் அடிப்படையில ஏராளமான மக்கள் இறுதிப்பத்துல ஒற்றைப்படையான இரவுகள்ல இஷாவுடைய தொழுகையில் இருந்து ஃபஜ்ருடைய தொழுகை வரை பள்ளியில் அமர்ந்து குர்ஆன் ஓதுகிறார்கள். அதே போல சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறார்கள். அதே போல மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கிறது, கேள்விப்பதி நிகழ்ச்சி நடக்கிறது, அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க நிகழ்ச்சி நடக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த சுன்னத்துகள்லாம் வந்து தௌஹீத் புரட்சியுடைய வெளிப்பாடாக முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் பரவலாக ஹயாத்தாக்கப்பட்ட சுன்னத்துகள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுன்னத்தான விஷயங்கள்ல திருக்குரான் ஓதுறோம்ல, அதை ஓதுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை யார் தானும் கற்று பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில அதே போல இந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து அதுக்கு 10 நன்மை, லாம் ஒரு எழுத்து அதுக்கு 10 நன்மை, மீம் ஒரு எழுத்து அதுக்கு 10 நன்மை, 30 நன்மை கிடைச்சோம். அப்ப குர்ஆன் நமக்கு மனனமான வசனங்களை ஓதுவதாக இருந்தாலும், பிறகு கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும், தொழுகையில் மனநமிட்டு ஓதுவதாக இருந்தாலும், அமைதியாக அமர்ந்து ஓதுவதாக இருந்தாலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை குர்ஆனை பார்க்காமலே நாம் ஓதுவதாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் சிறந்த ஒரு நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை பதிவாகிக் கொண்டே இருக்கும். அது அர்த்தங்களை படித்து புரிந்து நடந்தோம் என்று சொன்னால், அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால், அதை விட சிறந்த ஒரு நன்மையை நம்ம அடைய முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நபி வழிகளை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு விஷயமாச்சா. இதுக்கு அப்புறம் வந்து இந்த நபி வழிகள் நிறைய இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் ஏராளமான விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வந்து வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அப்ப இதுல வந்து இதெல்லாம் நபி வழி. இதுல எல்லாம் வந்து நம்ம பார்வை எப்படி இருக்கணும். இப்ப தொழுகை எடுத்துக்கொண்டு சொன்னால், தொழுகையில வந்து பல மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஹனஃபி மக்கள் அவங்க ஒரு மாதிரி தொழுகிறாங்க, ஷாஃபி மக்கள் அவங்க ஒரு மாதிரி தொழுகிறாங்க. இது அல்லாஹுடைய தூதர் சொன்னதா என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதர் அனுப்பப்பட்டது அவர்களை பின்பற்றுவதற்குத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நிலைகளிலும் எல்லா வணக்க வழிபாடுகளும் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா தொழுகைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேனோ அதே மாதிரி கையை உயர்த்தினாங்க, தக்பீர் கட்டினாங்க, ருக்கு செய்தாங்க, சஜிதா செஞ்சாங்க, அத்தஹியாத் எப்படி இருந்தாங்க, தக்பீர் எங்க கட்டினாங்க, நெஞ்சில கட்டினாங்களா, தொப்புல கட்டினாங்களா, இப்படிலாம் நம்ம படித்து தெரிந்து ஒரே முறையாக இருக்க வேண்டும். உலகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வழிகாட்டி. அவங்க சொன்னதுதான் தொழுகை வந்து நம்ம முஸ்லிம்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய பிரதானமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துல ஹனஃபி மக்கள் ஒரு மாதிரி தொழுகிறாங்க, சில சுன்னத்துகள் அவங்கள்ட்ட இல்ல. ஷாஃபி மக்கள் ஒரு மாதிரி தொழுகிறாங்க, சில சுன்னத்துகள் அவங்கள்ட்ட இல்ல. இப்படி வந்து ஒரு சில சுன்னத்துகளை பின்பற்றுறாங்க, ஒரு சில சுன்னத்துகளை புறக்கணித்து அவர்கள் ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா? இது கிடையாது. நான் எவ்வாறு தொழுகிறோனோ அவ்வாறு தொழுங்கள்ன்றாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்ம வந்து தெளிவாக தொழுகை விஷயத்தை நம்ம தெரிந்து அறிந்து சொன்ன விஷயங்கள் ஹதீஸ்கள்ல நமக்கு கொட்டி கிடக்கிறது, காண கிடைக்கிறது. அதை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைய முடியும். சரியா? அது ஒன்று.
அடுத்ததாக நம்முடைய வணக்கங்கள், நபிகள் நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள்ல சொல்லும் போது எல்லாரும் சரி கேட்போம் கடைப்பிடிப்போம் அப்படின்னு ஆயிடுவாங்க. தவறுகளை கண்டிக்கும் போது, அவர்களுடைய தவறுகளை கண்டிக்கும் போது என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால், ஷிர்கான விஷயங்கள் இருக்குல்ல, இந்த தர்காவுடைய விஷயங்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக நமக்கு தடுத்தது. அதுல வந்து ஒரு அடக்கம் செய்யப்பட்டால் அவருக்கு கட்டடம் கட்டக்கூடாது, அதை பூசக்கூடாது, அதை விழா எடுக்கக்கூடாது, அங்கே சென்று பிரார்த்திக்க கூடாது இப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டார். அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர்களுக்காக வந்து அதை கட்டிடமாக கட்டி விழா எடுப்பார்கள். அவர்கள் தான் படைப்புகளில் மிகவும் மோசமானவர்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கபருக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் விழா கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த விஷயங்கள்ல வந்து முஸ்லிம்கள் தொழுவுறாங்க, ஷிர்க் செய்யறாங்க, தொழுவுறாங்க. அது குர்ஆன் சுன்னா தடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து தர்காங்கிற அடிப்படையில அதை கட்டி வைத்துக் கொண்டு பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க. அதே போல பிதாத்தான விஷயங்கள், பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது, அதே போல மிஅராஜுடைய வணக்கங்கள், மிஅராஜ் என்ற பெயரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனது உண்மை. மிஅராஜில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த சம்பவங்களின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அறிவுரைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்றைக்கு அவர்கள் மிஅராஜ் போனார்கள் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்படலை. மிஅராஜுடைய விஷயங்கள் சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்க ஒழிய அதுல உள்ள விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அந்த பல விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றைக்கு அது பிறை என்பது நமக்கு சொல்லப்பட ரஜபு பிறை 27ங்கிறாங்க. அது வந்து நமக்கு வந்து ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. மேராஜுடைய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மேராஜ் ராவனை வைத்து அதுல ஒரு நோன்பு வைப்பது, அதுல போய் ஹதீஸ்ல லைஃபாக பலகீனமாக சொல்லப்பட்ட தஸ்பீஹ் தொழுவது, இது போன்ற வழக்கங்கள் செய்யறாங்க. அதே போல பராத் ராவ், ஷாபானுடைய பிறை 15ல பராத் நோன்பு என்று வைத்துக்கொண்டு பராத் ராவ், அதே போல மேராஜ் ராவ் பராத் ராவ் என்று சொல்லி வணக்கங்கள் செய்யறாங்க. இதுல ஹதீஸ்ல உள்ளதா? இப்ப ஒரு கருத்து வைக்கும் போது இது ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்லி வைக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம காலகாலமா பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்க முடியுமே. இப்ப எல்லா ஹதீஸ் கிதாபும் தமிழ்ல இருக்குதே, தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதனுடைய விஷயங்கள் என்ன சொல்றாங்க, என்ன இது விளக்கம் என்னன்னு படித்து சரியாக இருந்தால் பின்பற்றுவோம், சரியாக இல்லைன்னா தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வரக்கூடிய விஷயத்துல நமக்கு வந்து அதுல நல்ல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதுல நம்ம நிச்சயமாக விலக வேண்டும். மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன விஷயத்த அது வந்து யாரு தடுத்தாலும் நம்ம வந்து அது நம்ம செய்யாம இருக்க வேண்டியதில்லை. மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயத்த யாரும் தடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தடுத்தாலும் அதை பின்பற்றவும் நம்ம தேவையில்லை. சரியா? அதனால வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து பின்பற்றுவது, அதை படிப்பது, சிந்திப்பது, ஆராய்வது, இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல வந்து என்ன ஒரு அடிப்படை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நம்ம மார்க்கத்தை வந்து சரி எல்லாம் சொல்றாங்க, நம்ம எல்லாம் காலங்காலமா கடைபிடிக்கிறோம், கடைபிடிச்சாலும் சரி இதுல வந்து நம்ம இப்படி அதாவது யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், நம்மளே செஞ்சுட்டு இருப்போம், எது நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்னாங்களோ அதை செய்வோம். அதை வந்து நம்ம இப்ப எல்லாம் இடையில யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா அதை பத்தி நம்ம பரிசீலனை பண்ண வேண்டியில்லை, அதை பத்தி சிந்திக்க வேண்டியில்லை, அதை பத்தி மறுபரிசீலனை செஞ்சு முடிவெடுக்க வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி சில நபர்கள் போறாங்கல்ல. அது போன்ற நபர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய முகங்கள் யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் புரட்டப்படக்கூடிய நாளில் அவர்கள் சொல்வார்கள், யக்கூலு யாலைத்தனா அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் சொல்வார், புலம்புவார்கள் என்று. அந்த நேரத்தில் புலம்பி என்ன செய்யறது? இந்த உலகத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டு 60 வருடங்கள் 70 வருடங்கள் உங்களுக்கு ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டு சிந்திப்பதற்கு அல்லாஹ் மூளையை தந்து சிந்திப்பதற்கு பல்வேறு விதமான இதயத்தை உள்ளத்தை உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கி இது எல்லாம் இந்த சிந்திக்காத நேரத்தில் நீங்க இருந்து கொண்டு இதற்கு பிறகு நீங்கள் சிந்திக்க போகிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அந்த நேரத்துல அவகாசம் தரமாட்டான். அப்புறம் நாங்க வந்து எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் கட்டுப்பட்டோம், அவர்களுக்கு வந்து ஆத்திஹிம் லேஃபனி மினல் அதாப், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு அல்லாஹ் கொடுப்பானா? நீ ஏப்பா பின்பற்றின? தலைவர்களை வந்து பின்பற்றிட்டோம், அழிஞ்சு போயிட்டோம், நாங்க வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, வழிகெடுக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்கிறீர்களே, அதாவது உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தரவில்லையா, சிந்திக்கக்கூடிய மூளையை தரவில்லையா, சிந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான கல்வியறிவை உங்களுக்கு தரவில்லையான்னு அல்லாஹ் கேட்பான். சரியா? அதே போல அனுகுல்லானன் கபீரா, அவர்களை வந்து சபிப்பாயாக, அவர்களை சபிச்சிரு, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுன்னு நம்ம கேட்போமா? எப்படி அவர்கள் சொன்னது அப்படியே குரான்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்காம
மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்காம இப்படியே பின்பற்றி கொண்டு சொல்றோம்னு சொன்னால் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை பற்றி இந்த மாதிரி புலம்பக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இப்பயே நமக்கு வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டியிருக்கிறான். அப்ப நம்ம எப்படி இருக்குன்னு இந்த விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயத்தை பின்பற்றும் போது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்கிறதா என்று பார்த்து பின்பற்றினோம் என்று சொன்னால் நபி வழி. அப்படி நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு நரகம் கிடையாது. அதே போல நன்மையான விஷயங்கள் எது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளதோ அதை பின்பற்றினாலும் நமக்கு வந்து நரகம் கிடையாது, சொர்க்கம் நமக்கு வழங்கப்படும் என்பது மார்க்கத்தில் வந்து அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது போன்ற விஷயத்துல வந்து அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடிய விஷயத்துல இது மாதிரியான ஒரு பார்வை நமக்கு தெளிவான, யார் எதை சொன்னாலும் எந்த அறிஞர்கள் சொன்னாலும் முன்னோர்கள் சொல்லி இருந்தாலும் நம்முடைய வணக்கமாக பல்வேறு வருடங்களாக நம்முடைய இரத்தத்தோடு அந்த வணக்கங்கள் இணைந்திருந்தாலும் அது நமக்கு பழக்கமாக நம்முடைய இயல்பு வாழ்க்கையாக ஆகியிருந்தாலும் கூட அதை பற்றி ஒருவர் சொல்லும் போது அதை பற்றி நம்ம இதனுடைய பார்வை என்ன, குர்ஆன்ல எங்க இருக்கு, குர்ஆன் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நாமளே படித்து நாமளே சிந்தித்து அறிவுடையவர்களிடம் அதை பற்றி தெரிந்தவர்களிடம் விளக்கம் கேட்டு மார்க்கம் சொன்னதாக இருந்தால் அதை பின்பற்றுவோம். மார்க்கம் சொல்லாததாக இருந்தால் அந்த விஷயத்தை வந்து நாம் தவிர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு பரிந்துரை நமக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. திருமறை குர்ஆன் நெடுகிலும் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் சொல்லி ஏராளமான இடங்களில் இருக்கிற அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் ஒலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஜாத்தும் ஃபி ஷைஇன், உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வந்தால் ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹுடைய தூதரின் பக்கமும் அதை எடுத்து செல்லுங்க என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்கிறது. அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமுன், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், என்கிற அருள் செய்யப்படுவீர்கள். அதே போல அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள் உலாய்க்கு அனமல்லாஹ் மினன் நபியீன வ ஸித்தீகீன வ ஸுஹதாஇ மினஸ் ஸாலிஹீன், அல்லாஹுடைய வழியில் போர் செய்த மரணித்த இறை தியாகிகள் நபிமார்களோடு இருப்பார்கள். நபி வழியை நம்ம பின்பற்றணும்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய அந்த நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இறை தியாகிகள் உயிர் தியாகிகளோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், நல்லவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம், சித்திகீன்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வழங்கப்படுகிறது என்பதை விளங்கி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஏராளமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களை எல்லாம் படிப்போம், சிந்திப்போம், ஆராய்வோம், நம்முடைய செயல்களை சீரமைத்துக் கொள்வோம். நாம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கை செல்லும் வரை நம்முடைய அனைத்து விஷயங்களையும் நம்முடைய தூக்கமாக இருந்தாலும், நம்முடைய உணவு உண்பதாக இருந்தாலும், நாம் பிறரை பார்த்து சலாம் சொல்வதாக இருந்தாலும், நம்முடைய இயல்பான அன்றாட துவாக்கள் பிரார்த்தனைகளாக இருந்தாலும், நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும், நம்முடைய பிரயாணமாக இருந்தாலும், நம்முடைய எந்த செயலாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் செய்தால் நம்முடைய இயல்பான செயல்கள் வணக்கமாகிறது. பல்லிகு அன்னி வலவாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் மூலமாக ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய இயல்பு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நபி வழியை பேண வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அதுபோன்ற பல்வேறு விஷயங்களை அறிந்து தெரிந்து தினந்தோறும் திருமறை குர்ஆனை படித்து, தினந்தோறும் திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸுடைய கிதாபுகளை படித்து, ஹதீஸுடைய தமிழாக்கத்தை படித்து, ஹதீஸுடைய பல்வேறு அறிவுரைகளை படித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்தி கொண்டு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய பிள்ளைகளும் அண்டை வீட்டார்களும் நம் பழகக்கூடிய நண்பர்களும் நம்முடைய இரத்த பந்த உறவுகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.